18 சித்தர்களில் ஒருவரான கோரக்கர் சித்தர். இவர் தாயின் கருவறையிலிருந்து தோன்றாமல் சாம்பலிலிருந்து தோன்றியவராம். ஒருநாள் மச்சமுனி சித்தர் ஒரு ஊரின் வழியாக செல்லும்போது ஒரு பெண் அவருக்கு உணவளித்தார். அப்போது அந்த பெண் மிகுந்த வேதனையில் காணப்பட்டார். மச்சமுனி சித்தர் அந்த பெண்ணை பார்த்து, "ஏன் கவலையுடன் உள்ளாயம்மா?" என்று கேட்க, அதற்கு அந்த பெண், "எனக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் உள்ளது ஐயா" என்று கூறினார். உடனே மச்சமுனி சித்தர் அந்த பெண்ணிடம் தான் வைத்திருந்த திருநீரை சிறிது எடுத்து, "இதை உட்கொண்டால் உனக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும்" என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்கிறார். அந்த பெண் அந்த திருநீரை உட்கொள்ளாமல் வீட்டில் சமைக்கும் விறகடுப்பில் போட்டுவிடுகிறார். சில வருடங்கள் கழித்து மச்சமுனி சித்தர் மீண்டும் அந்த ஊருக்கு வருகிறார். குழந்தை பாக்கியம் வேண்டி தன்னிடம் திருநீறு பெற்ற பெண்ணின் வீட்டிற்குச் சென்று, "அம்மா, உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும், வரச்சொல்" என்றார். அப்போது அந்த பெண், "ஐயா, தாங்கள் எனக்கு வழங்கிய திருநீரை நான் உட்கொள்ளாமல் அதை சமைக்கும் விறகடுப்பில் போட்டுவிட்டேன்" என்று கூற, உடனே மச்சமுனி சித்தர் அந்த அடுப்பின் சாம்பலை பார்த்து, "கோரக்கா, எழுந்து வா" என்று கூறியதும் அந்த அடுப்பின் சாம்பலிலிருந்து வளர்ந்த வாலிபனாக கோரக்கர் தோன்றினார். அன்று முதல் மச்சமுனியின் சீடனாக இருந்து சந்திரரேகை, பிரம்மயானம் போன்ற எண்ணற்ற நூல்களை எழுதி இந்த உலகிற்கு அளித்தார். இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரில் கிபி 1233ஆம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்தார்.